ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். வந்தே நளக்ரஜச்சர சாபஜம் சாபபன்னனே கூர்வன்னளானுஜச்சரண் மதுஜாத யதி ஸ்துதிம் பாபா கூபா ரபாளிபா त्रिपादि पाद पाद पा कृपारूपा झपालापा स्वपामा अबाத் நிர்பாதிபா. அப்படின்னு சொன்ன இந்த ஸ்லோகம் சுவாமி வேதாந்த தேசிகனும் சொல்லியிருக்கார் பாதுகா சகசரத்தில். இதே சனியுடைய தோஷமெல்லாம் போயிடும், பாபங்கள்லாம் போயிடும்னு சொல்லியிருக்கார். அதனால் அதை முதல்ல சொல்லி ஆரம்பித்தேன். இங்கே கூடியிருக்கும் மாசிக அன்பர்களுக்கு அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். நளதமயந்தி சரித்திரத்தை ஒரு அரை மணித்துளிகள் நம்ம இன்றைக்கு அனுபவிக்கலாம். சீதாதேவியே தனக்கு வழிகாட்டியாக எடுத்துட்ட பதிவிரதைகளில் ஒருத்தி யார் அப்படின்னா இன்றைய கதாநாயகியான தமயந்தி. அந்யோன்ய தம்பதிகளாக இருந்த நளன் தமயந்தி கதையை வனவாசத்தும் போது பிருகதஸ்வர் அப்படிங்கிற ஒரு ரிஷி தர்மபுத்திரருக்கு சொன்னார். அதுதான் இது மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை. தர்மபுத்திரருக்கு எடுத்து சொல்கிறது. அதில் நளதமயந்தி கதையை சொல்கிறது. ஆசீத் ராஜ நளோ நாம வீரசேன சுதோபலி உபபன்னோ குணை நிஷ்டைஹி ரூபவான் அஸ்வகோவிதக. நிஷத தேசத்து ராஜா நளன். நிஷத தேசம் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா இன்றைய உத்தரப்பிரதேசம் தான் நிஷத தேசம். அங்கே வீரசேனன் அப்படிங்கிற மகாராஜா ஆண்டுண்டு வந்தான். அவனுடைய மகன் தான் இந்த நள சக்கரவர்த்தி. இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா சொல்கிற குணைஹி ரூபவான் அஸ்வகோவிதக. குணைகி நல்ல குணவான், சத்தியத்தையே கடைபிடிக்கக்கூடியவன். முக்கியமாக இவனுக்கு ரொம்ப 2 பெருமைகளை தான் அவர் சொல்கிறார். என்ன 2 பெருமைகள்? ரூபவான், ரொம்ப அழகாக இருப்பான், தேவர்களை காட்டிலும் அழகாக இருப்பானா இவன். அதற்கப்புறம் அஸ்வகோவிதக அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்வம் அப்படின்னா குதிரை. அந்த குதிரை வித்தையில் கை தேர்ந்தவன் இவன். அஸ்வகிருதயம் அப்படின்னு குதிரையினுடைய ரகசியத்தை நன்கு அறிந்தவன் இந்த நளச்சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லை, வேதம் வல்லவர்கள் கிட்ட பக்தியோடு இருக்கக்கூடியவன், சத்தியநிஷ்டை உடையவன் இவன். இத்தனையும் சொல்கிறார் வேதவியாசர் மகாபாரதத்தில் நளச்சக்கரவர்த்தியை பற்றி. அடுத்ததாக சொல்கிற தமயந்தியை பற்றி சொல்கிறார். விதர்ப்ப தேசம், அங்கே பீமராஜாங்கிறவர் ஆண்டுண்டு வந்தார். விதர்ப்ப தேசம் அப்படின்னா இங்கே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன். பாகவதத்தில் ரொம்ப முக்கியமான பிரசித்தமான ருக்மிணி பிராட்டி அங்கே தான் விதர்ப்ப தேசத்தில் தான் பிறந்தான். அந்த விதர்ப்ப அதுக்கப்புறம் இவாளுடைய இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் இது முன்னாடியே பாகவதம் மகாபாரதம் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த கதை. அதனால அங்கே அந்த விதர்ப்ப தேசத்தில் தமயந்தி பிறந்தா இந்த ராஜா பீமராஜா. அவளுடைய சிறப்பை சொல்ற. தமயந்தி துரூபேண தேஜசா யசசா ஸ்ரீயா சௌபாகேன ச லோகேஷு யசஹ பிராப சுமத்யமாம். தமயந்தி எப்பேற்பட்டவள்? ரூபவதி அப்படிங்கிறார். ஆனால் எங்கள் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் சொல்வார், ரதிகோடி சுந்தரி இந்த தமயந்தி. ரதி மன்மதன், ரதி எவ்வளவு அழகாக இருப்பாளோ அவளவுட கோடி சூரிய சுந்தரி நம்முடைய தமயந்தி அப்படின்னுவார் அவர். தேஜஸ் உள்ளவள், நல்ல ஒழுக்கம் உடையவள், சௌபாக்கியவதி, உலக புகழ்பெற்று விளங்கினாள் அப்படின்னு. யாரையாவது தமயந்தியை தெரியுமான்னு கேட்டால் ஓ தெரியுமே அப்படின்வா எல்லாரும். இவா 2 பேருடைய ஸ்நேகத்தை ஒரு ஹம்ச பக்ஷி ஏற்படுத்தி வைக்கிறதாம். ஸ்ருத்வா குணான்
புவனசுந்தரா அப்படின்னு ருக்மிணி பிராட்டி எப்படி கிருஷ்ண பரமாத்மாவோட குணங்களை கேட்டு கேட்டு கண்ணிடத்தில் பிரேமை வச்சாலும் அந்த மாதிரியே தமயந்தியும் நளனுடைய குணங்களை அம்சபக்ஷி மூலமாக கேட்டு கேட்டு நளன் மேலே பிரியம் வச்சாள். இந்த ஹம்சபக்ஷி நளன்கிட்ட போய் சொல்லிட்டு தமயந்திங்கிற அப்படி இருக்கான்னு, சரி நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னானா. இந்த பக்ஷி வந்துடுத்து தமயந்தி கிட்ட நளனை பற்றி அப்படி எல்லாம் விவரிக்கிறது. அப்படியா, நான் அவர் பார்க்கணுமே அப்படின்னு இவ அவர் மேலே பிரியம் வச்சுட்டாளாம். வச்சுட்டு திருப்பி இந்த பட்சி என்ன பண்ணிட்டு நம்ம நளன்கிட்ட போச்சு. தமயந்தி என்ன சொன்னா சொல்லு அப்படின்னு கேட்டானா. அதுக்கு இந்த பட்சி சொல்கிறது, விசிஷ்டாயா விசிஷ்டேன சங்கமோ குணவான் பவே அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறந்தவர் சிறந்தவரோடு தான் சேர்ந்தாதான் சிறப்பு அப்படின்னு சொன்னால் இந்த சென்டென்ஸுக்கு அதுதான் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும், பாட்டாக நீ இருந்தென்ன பொருளாக நீ வர வேண்டும், பாட்டோடு பொருள் இருந்தென்ன அரங்கேறும் நாள் வர வேண்டும், உன்னோடு அழகிருந்தென்ன என்னோடு நீ வர வேண்டும் அப்படிங்கிறது தான் விசிஷ்டாயா விசிஷ்டேன சங்கமோ குணவான் பவே அப்படின்னு இந்த பட்சி சொல்லித்தான் நளன்கிட்ட. இந்த சென்டென்ஸ்லேருந்து தான் இந்த கவியே இந்த பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்லேருந்து தான் பதிவிரதைகள்லாம் மனசில் ஒத்தனை பர்த்தாவாக நினச்சுட்டா அப்படின்னா எந்த காரணத்து கொண்டும் அதை அவள் மாற்றிக்கவே மாட்டாள். பீமராஜா தமயந்திக்கு சுயவரம் ஏற்பாடு பண்ணுறார். பல ராஜகுமாரர்கள்லாம் வந்துட்டா. ஏன்னா இவளுடைய அழகு கேள்விப்பட்டு எல்லாரும் வந்துட்டா. நளன் சக்கரவர்த்தியும் வரான். தமயந்தியுடைய சௌந்தரியத்தை கேள்விப்பட்டுட்டு அவளை அடையணும்னு யாரெல்லாம் வந்தான்னா தேவர்கள்லாம் வந்துட்டாள். அப்போது தேவர்கள் வந்து நளனை பார்த்து சொல்கிறாளாம், நளா நீ ரொம்ப அழகாக இருக்கடா, உன்னை பார்த்தா தமயந்தி உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பா, உனக்கு தான் மாலை போடுவா, அதனால் நீ எங்களுக்காக விட்டுக்கூட, நான் தமயந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே இவன் சொன்னானா, சரி நான் விட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இது வந்து யாருக்கு பரீட்சை அப்படின்னா நளனுக்கு பரீட்சை. சரி அப்படின்னு ஒன்று, ஆனால் நீ விட்டு கொடுத்துடுவ, அவள் விட்டு கொடுக்க மாட்டாளே, அவள் ஒன்றை தானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவா, அதனால் எங்களில் ஒத்தரை அவளை மாலையிட சொல்லேன் அப்படின்னு சொல்லி நீ தூது போ அப்படின்னாள். சரி நான் தூது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே என்ன பண்ணினா அந்தர்தான சக்தியை அவனுக்கு கொடுத்துட்டா. அது என்ன அந்தர்தான சக்தி அப்படின்னா, இங்கேருந்து மறைஞ்சு தமயந்தி அந்த புறத்தில் இருப்பா இல்லையா, அவள் முன்னாடி போய் நின்றுடுவான். அதை எல்லாம் அந்த சக்தியை கொடுத்துட்டான். அங்கே போய் இவன் நின்றுட்டான். அந்த சக்தியினால் நின்ன உடனே பார்க்குறா தமயந்தி, என்ன அழகு என்ன அழகு, அன்னை பற்றி சொன்னதை விட ரொம்ப அழகாக இருக்கார் இவர் அப்படின்னு அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறா தமயந்தி. தமயந்தி நீ ஆசைப்பட்டு இருக்கிற நள சக்கரவர்த்தி நாதாம்மா, எப்பேற்பட்ட இது பாருங்க இவன்கிட்ட, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் வந்திருக்கா, அவள் ரொம்ப ஆசைப்படுறா, அவளில் ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்கோமா, நீ அப்போ நீ என்ன ஆகிடலாம் சொன்னால் தேவியாக ஆகிடலாம், தேவர்களுக்கு வாக்கப்பட்டால் நீ தேவியாக ஆகிடலாம், என்னை போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னா இந்த பூலோகத்தில் தான் இருக்கணும், அதனால் நீ அவளுக்கு ஒருத்தருக்கு மாலையிடுமா அப்படின்னு சொன்னானா நளன். இது யாருக்கு பரீட்சை அப்படின்னா தமயந்திக்கும் பரீட்சை. அப்படியா, தேவாளே வராளா, ஓகே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாளா, இல்லை திடச்சித்தமாக நான் நளனுக்குத்தான் மாலையிடுவேன்னு இருக்காளா அப்படின்னு இவளுக்கு இது ஒரு பரீட்சை. தமயந்தி சொல்கிறா, தேவாளே வரட்டும், ஏன் அந்த தேவதேவனே வரட்டும், அந்த நாராயணனே வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், வேண்டாம் எனக்கு என்னுடைய ஹிருதயத்தில் உங்களை நான் உட்காத்தி வச்சுட்டேன், உங்களை தவிர வேறு யாருக்கும் நான் மாலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா தமயந்தி. தமயந்தியுடைய பாதிவிரதயம், நளனுடைய ஆர்ஜவம், இது ரெண்டுக்கும் தான் இந்த பரீட்சை நடந்தது. தேவர்கள் 4 பேரும் வந்துட்ட, அவன் போய் சொல்லிட்டான், இது மாதிரி நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டான். தேவர்கள் 4 பேரும் வந்துட்டா. எப்படி வந்தான்னா நளனுடைய ரூபத்தில் வந்துட்டா 4 பேர். அப்போ 4 பேர் உட்காண்டிருக்கா நள ரூபத்தில். நள சக்கரவர்த்தி ஒரிஜினல் அவனும் உட்காண்டிருக்கான். 5 பேர் உட்காண்டிருக்கா.
எல்லா மன்னர்கள்லாம் பார்த்தா நளன் நம்ம பார்த்த மாதிரி நளன் இல்லையே, 5 பேர்னா இருக்கா, யாருக்கு நம்ம மாலை போடுவோம் அப்படின்னு கொஞ்ச நாளி திகைச்சாலாம். அப்புறம் சில அவள் ரொம்ப கெட்டிக்காரி, புத்தி கூர்மை உள்ளவள். அதனால சில அடையாளங்களை வச்சு கண்டுபிடிச்சிட்டா. என்ன அடையாளம்? அஸ்வேதான்னா அவளுக்கெல்லாம் வேர்க்கவே இல்லை. இங்கே நமக்கெல்லாம் கூட வேர்க்கவே இல்லை பாருங்க, அதே மாதிரி வேர்க்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சப்தலோச்சனான் அப்படின்னா அவள் கண்ணை இமைக்கவே இல்லை. நம்மளாம் கண் சிமிட்டுவோம், அவள் தேவர்கள்லாம் கண் சிமிட்ட மாட்டாள். 3வது அவள் மாலை போட்டுன்னு இருக்கா, அவள் கழுத்தில் உள்ள மாலை வாடவே இல்லையா, ஒரு புஷ்பம் கூட அதிலேருந்து உதிரவே இல்லையா. ரஜோஹீனன் அப்படின்னா உடம்புல அவளுக்கு துளி அழுக்கு கூட படல். நம்மளாம் கொஞ்ச நாளைக்கு குளிச்சுட்டு வந்தால் கூட உடனே அழுக்கு பட்டுரும். இந்த கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்னது அப்படின்னா அவளுடைய கால் பூமியிலேயே படவே இல்லை. இந்த 5ஐயும் வச்சு கண்டுபிடிச்சிட்டா யார் ஒரிஜினல் நளன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஓடி வரா. எப்படி ஓடி வராங்கிறத வேதவியாசர் சொல்ற. பிலஜமானா பஸ்ராந்தே ஜிக்ராக ஆயதலோச்சனா. விலட்சமான லேசா நளனை பார்த்துட்டா இல்லையா, அவனை கல்யாணம் பண்ணிக்க போறா இல்லையா, வெட்கத்தோட குனிஞ்ச தலை நிபுறாம கையில் இதை எடுத்துட்டு மாலையை எடுத்துட்டு நலன் கழுத்தில் போடணும்னு ஸ்கந்ததேஷே அஸ்திரிஜன் சாப்பியரஜம் வர்ணசோபனாம் அப்படின்னு நலனுடைய கழுத்தில் மாலையை போட்டுட்டான். தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். பரீட்சை தானே இவா 2 பேருக்கும். அவளே அக்ஷதை போட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணினார்களாம் அந்த தேவர்கள்லாம். அது மட்டும் இல்லை, நிறைய வரன்களை வேற நலச்சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டா அந்த தேவர்கள்லாம். என்ன வரன் கொடுத்தா அப்படின்னா முக்கியமாக சொல்லணும், என்னென்ன வரன் கிடைச்சிதுன்னு. அதெல்லாம் பின்னாடி அதெல்லாம் அவனுக்கு பயனாக போகிறோம். இந்திரன், நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் வேகமாக பயணிக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டான். அக்னி தேவன் சொல்கிறான், நீ விரும்பின இடத்துல நான் வந்துடுவேன் அப்படின்னு. தீக்குச்சியெல்லாம் வச்சுட்டு நம்ம விளக்கேற்றுறோம், இல்லை கேஸ் லைட்டர் வச்சுட்டுருக்கோம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீ எங்கே என்னை நினச்சிக்கிறியோ நான் தீ அங்கே வந்துடுவேன், நெருப்பு வந்துடுவேன் அப்படின்னுட்டான். அதுக்கப்புறம் வருணதேவன் அங்கேருந்து வந்தான். உனக்கு நீ தண்ணின்னு நினச்சேன்னா போகிறோம், நீ பாத்திரத்தை வச்சா போகிறோம், அதில் ரொம்ப போயிடும். எவ்வளோ சௌரியம். தண்ணி பிடிச்சிட்டு பக்கெட்டில் முன்னெல்லாம் என் கிணத்துல இழுத்துட்டு இருந்தா, இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் பைப்பை திறக்கிறோம், அது கூட இல்லாமல் அப்படி நினச்ச உடனே தண்ணி வந்து ரொம்ப போயிடுமா பாத்திரத்தில். அந்த மாதிரி ஒரு வரனை கொடுத்துட்டான் வருணதேவன். முக்கியமாக யம தர்மராஜா அவன், நீ எப்பவும் தர்ம நிஷ்டையிலேயே தான் இருப்ப, ஏன்னா அவன் தர்மதேவன். அதனால் அதையும் சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான வரன் கொடுத்தான். என்ன வரன் அப்படின்னா, நீ சமையல் கலையில் வல்லுனனாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டான். இதைத்தான் இன்றைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், நலப்பாக்கம். நலபாகம் இல்லை, அது நலப்பாக்கம். அப்படின்னா பாக்கம் அப்படின்னா பக்குவமாக சமைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் நம்மளோட கல்யாண பத்திரிக்கையெல்லாம் நலபாகம் அப்படின்னே நலப்பாகம் அப்படின்னே போடுவான். அந்த வரனை அவன் கொடுத்துட்டான். இப்படி இந்த தேவர்கள்லாம் பல வரன்களை கொடுத்துட்டு அவள்லாம் தேவலோகம் போயிட்டா. ஆனால் அங்கே போயும் தமயந்தியுடைய அழகையும் அவளுடைய கற்பையும் அவளுடைய உத்தமமான குணத்தையும் புகழ்ந்து பேசின்னு இருக்கா. அவள்லாம் மூலையில் நின்றுட்டு இருந்தான். யாரு அப்படின்னா, இப்போ வரப்போகிறான் அவன் தான் சனி பகவான். அந்த சனி பகவான் நினச்சி விட்டான், இவ்வளோ புகழலை நீங்கள் இருங்கோ, நான் பரீட்சை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் யாருன்னா கலி. சனி பகவான் அப்போ கிடையாது, அப்போ கலின்னு தான் பேர். எப்பவும் தர்மத்தில் யார் 100க்கு 100 மார்க் வாங்குறாளோ அவளைத்தான் இந்த கலி புருஷன் என்ன பண்ணுவான், பரீட்சை பண்ணுவான். அதனால தர்மராஜன் தர்மாத்மாவான நலனை பரீட்சை பண்ணணும்னு அவன் வீட்டு மூலையில் தான் உட்காண்டிருந்தான். போய் எப்போதுமே மூலையில் தான் இந்த சனி உட்காண்டிருக்கும். நம்ம கூட மூலையில் உட்காராத சனின்னு சொல்லுவோம் நம்ம குழந்தைகளை. ஏன்னா அது யாருடைய இடம்னா சனியுடைய இடம். எப்போவுமே மூலையில் உட்காண்டிருக்கு இந்த சனி. எத்தனை வருஷ காலம் உட்காண்டிருந்து தெரியுமா? 12 வருஷம் உட்காண்டிருந்தது. ஏன் அப்படின்னா அவனை பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. பரம சதாச்சாரம் உடையவன் இவன். ஆச்சாரம் அனுஷ்டானம் தவறாதவன். அதனால எந்த ஹேதுவை வச்சுட்டு அவனை பிடிக்க முடியும்? அதனால ஏங்கி போய் மூலையிலேயே உட்காண்டிருந்தான். மறுபடியும் நலனுக்கு இது ஒரு பரீட்சை. ஒரு நாள் ராத்திரி
அவனும் மாட்டின்ட்டான். ஜலம் கழிக்கிறதுக்காக போனான், பாத்ரூமுக்கு போனான். திரும்பி வரப்போது சரியாக காலை அலம்பலை. காலை அலம்பினா ஆனால் சரியாக காலை அலம்பலை. நம்மளாம் அலம்பாமையே வருவோம். இதுதான் சமயம் அப்படின்னு சனி அவனுக்குள்ளே வந்து உட்காந்துட்டான். நம்மளாம் எந்த ஆச்சாரத்தையுமே சரியாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. சனீஸ்வரன் தேவலோகத்திலேருந்து வரணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளே ஒருத்தருக்கொத்தர் சனியனே திட்டிக்கிறோமே. அப்போ சனி பகவான் அதை கேட்டுட்டு ஐயோ போகிறோம், நம்ம வரவே வேண்டாம், நம்மளே திட்டுறாய்வான்னு ஓடி போயிடுவான். ஆனால் நம்ம ஆச்சாரமாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக அதுக்குரிய பலன் சனீஸ்வரன் கொடுப்பான். அதனால தான் ஆச்சாரம் அனுஷ்டானம் தவறக்கூடாது. நம்மளுடைய அனுஷ்டானத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். சந்தியாவந்தனம் இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக சனி வந்து அது சரியான பலனை கொடுத்துட்டு போயிடும். ஆனால் நலனுடைய விஷயத்தில் என்ன பண்ணினான்னா சோதனை ஆயிடுது. என்ன சோதனை ஆயிடுது? விநாசக்காலே விபரீத புத்தின்னு அவனுடைய மனசை போட்டு மயக்கிடுது. சூதாட்டத்தில் நலனுக்கு விருப்பம் இருந்தது, ஆனால் அவனுக்கு ஆட தெரியாது. யாரை போல்? தர்மபுத்திரர் போல். தர்மபுத்திரருக்கும் ஆட தெரியாது, ஆனால் பெரியவாள்லாம் ஆடுன்னு சொன்னாலேங்கிறதுக்காக பாவம் வந்து உட்காந்து. அப்போது இவனுக்கு சூதாடணும் அப்படின்னு தோணி போயிடுத்து. அதனால் தன்னுடைய சகோதரனோட உட்காந்து சூதாடினா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி தர்மபுத்திரர் எல்லாத்தையும் இழந்தாரோ அதே மாதிரி இவன் முழுவதையும் இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டு, சொத்தெல்லாம் இழந்துட்டு, மனைவி குழந்தைகள் தான் இருக்கா, அந்த ஆடை தான் அணிச்சுட்டு இருக்கா, அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே கிடையாது அவன் கையில். வனத்துக்கு புறப்பட்டுட்டான். வனத்துக்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடி தமயந்தியை கூப்பிட்டு சொல்கிறான், அம்மா தமயந்தி, நீ வந்து ராஜகுமாரிம்மா, உன்னால் காட்டில் குழந்தைகளோட உன்னால் இருக்க முடியாது, அலையவும் முடியாது. நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேம்மா, அதுக்கப்புறம் உன்னையும் நான் குழந்தைகளையும் அழைச்சிக்கிறேன். இப்போ நீ குழந்தைகளோட உங்கள் அப்பா இருக்கிற விதர்ப்ப தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னான். அவள் சொன்னால், நீங்களும் வாங்கோ, நான் மட்டும் தனியாக போக மாட்டேன், எங்கள் அப்பா வாக்கில் போய் நம்ம 2 பேரும் ரொம்ப சௌக்கியமாக குழந்தைகளோட இருக்கலாம் அப்படின்னா. சந்தோஷமாக நன்னா இருக்கிற காலத்திலேயே மாப்பிள்ளைகள்லாம் மாமனாரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதனால நான் சொல்கிறான், நான் இப்போ அங்கே வந்தால் கண்ணியமாக இருக்காதுமா, அதனால் நீ போ அப்படின்னு சொல்லிட்டான். உத்தமி இவள். அதனால் இவன் என்ன சொன்னால், முடியவே முடியாது, நான் உங்களோட தான் காட்டுக்கு வருவேன் அப்படின்னுட்டேன். நீங்கள் என்ன கஷ்டப்படுறதோ நானும் கூட சேர்ந்து பண்ணுவேன், ஏன்னா உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் அப்படின்ட்டா. இப்போ குழந்தைகளை என்ன பண்ணினா, கூடவே ரதசாரதி வந்தான், அவங்கிட்ட சொல்லி அப்பா கிட்ட கொண்டு போய் இவாளை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டான். 2 பேரும் காட்டில் அலைஞ்சின்னு இருக்கிற போது வயறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பசிக்கிறது இல்லையா, நல்ல ஒரு பட்சி ஒன்று பறந்து போச்சான். பறந்து போன உடனே அவன் நினச்சான் இந்த பட்சியை அடித்து, ஏன்னா அவள் சத்திரிய ராஜா தானே, சாப்பிடுவாள் நான்வெஜ்ஜெல்லாம், அதனால அந்த பட்சியை அடித்து நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கையில் ஒன்றும் கிடையாது. அதனால தன்னுடைய வேஷ்டி அந்த வஸ்திரத்தை அவுத்து அந்த பட்சி மேலே தூக்கி போட்டுருவோம், அப்படியே அந்த வேஷ்டியோடு அந்த பட்சியோடு பிடிச்சி இழுத்து நமக்கு கிடச்சிடும், நம்ம சாப்பிட்லாங்கிற போது அந்த பட்சி அந்த வேஷ்டியும் உருவிட்டு பறந்து போயிட்டு. இப்போ வேஷ்டியும் இல்லை, பாவம் அந்த இதுவாக நின்றுட்டுருக்கான் அந்த இடத்துல காட்டில். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். ஏன் இப்படி வருதுன்னா, அந்த சனி உள்ளே உட்காண்டிருக்கு இல்லையா, அதனால் இந்த மாதிரி கஷ்டம் வருது, மனசையும் மயக்கிடும். அது ராத்திரி 2 பேரும் ஒரு காளி கோவிலில் படுத்துன்னு இருந்தா, பாதி ராத்திரி இருக்கும். நளன் சுற்றி முற்றி பார்த்தான், இவன் நன்னா தூங்கின்னு இருக்கா தமயந்தி. பார்த்தான், அங்கே ஒரு அருவாள் இருந்தது. காளி கோவிலில் அருவாள்லாம் இருக்குமே, அந்த அருவாளை எடுத்தான். தமயந்தி கட்டின்னு இருந்த புடவையில் நுனியை கொஞ்சமாக கட் பண்ணி இவன் கௌபீனமாக கட்டிட்டு நம்ம இவளை விட்டு போயிட்டோம்னா இவள் சௌக்கியமாக இருப்பா, அப்பா வாத்துக்கு போய் சௌக்கியமாக இருப்பா, நம்மளோட கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு போய் நம்ம கிளம்பிடலான்னு. அவள் பாவம், உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு வந்தா, அவளை விட்டுட்டு போகலாங்கிற எண்ணம் இவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, உள்ள சனி உட்காண்டிருக்கான், அவன் மயக்கிறான், அதனால விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் அவள் பேரில் ஒரு அன்பு வேறு. ஆனால் அவள் போய் எங்கேயாவது நன்னா இருக்கட்டும், அவள் அப்பா வாத்துக்கு போய் நன்னா இருக்கட்டும், அந்த ஊரை தான் நம்ம காண்பிச்சு கொடுத்துட்டோமே, அதனால இவன் அங்கே போகட்டும்னு நினச்சுட்டான். காலம்புற பொழுது நலன் ஓடி போயிட்டான். அப்புறம் நலன் என்னான்னு நம்ம பார்க்கலாம். காலம்புற பொழுது விடிஞ்சது, நலனை காணலையே இவ பார்க்குறா, வருத்தப்பட்டு. புடவை வேற பாதி கிழிஞ்சி வேறு இருக்குது.
என்ன பண்ணுறதுன்னு புரியல. நாதா நாதான்னு எங்கே பார்த்தாலும் கூட்டுட்டு இப்படி அலையறா. அவளை அறியாமல் கத்திண்டே போகிறது. காடு பெரிய வனம் இல்லையா, பெரிய மலைப்பாம்பு ஒன்று வந்து என்ன பண்ணிட்டு அவளை சுற்றின்னு கொடுத்து, கழுத்து வரையிலும் வந்து சுற்றின்னு கொடுத்து, இங்கே யாருமே இல்லையா இந்த காட்டில் என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையான்னு கத்துறா பெருசா. அப்போது அவளுடைய அலறலோட சப்தம் கேட்டுட்டு ஒரு வேடன் ஓடி வந்தான். ஓடி வந்து அவளை காப்பாற்றுறான். காப்பாற்றினோடனே இவன் எப்படி நிற்கிறா அப்படின்னு அவளுடைய அழகில் மயங்கி போயிட்டான். அப்போ எப்படி நிற்கிறா, பாதி கிழிந்து ஆடையோடு நிற்கிறா இல்லையா. காமத்தோட அவள் பக்கத்தில் கிட்டக்க வரான். வந்த உடனே தமயந்தி கொஞ்சம் பயந்து போயிட்டா. ஆனால் துணிச்சலாக சொல்கிறா, நான் மட்டும் கற்புக்கரசியாக இருக்கிறது உண்மையானால் இந்த வேடன் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னா உடனே அடுத்த க்ஷணம் அங்கேயே அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான். அந்த கிழிஞ்ச புடவையோடையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு காடு முழுக்க சுற்றினா. அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, நடந்து நடந்து சேதி தேசத்துக்கு வந்துட்டான். சேதி தேசத்தில் அங்கே இருந்துட்டுருக்கா. அப்படி அங்கே கொஞ்ச நாள் இருக்கிற போது இதுக்குள்ளே தமயந்தியுடைய அப்பா பீமராஜா என்ன பண்ணினார், வேதம் படித்தவாளெல்லாம் கூப்பிட்டு இந்த நளனையும் காணும் தமயந்தியும் காணும், இந்த குழந்தைகள் வந்து இங்கே இருக்காளே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அவர் என்ன பண்ணார், வேதம் வல்லவர்களெல்லாம் அனுப்பி நீங்கள் போய் எல்லா இடங்கள்லையும் போய் தேடிட்டு வாங்க, நளனும் தமயந்தியும் எங்கே இருக்கா அப்படி நீங்கள் தேடின்னு வந்து நல்ல செய்தியை சொன்னாலே போகிறோம், நான் என்ன கொடுப்பேன்னா ஒரு கிராமமே உங்களுக்கு எழுதி வச்சு விட்றேன் அப்படின்ட்டார். சரின்னு எல்லாரும் இப்படி தேடிட்டு வரப்போது இந்த சேதி தேசத்துக்கு ஒரு பிராமணர் வர தமயந்தியை கண்டுபிடிச்சிட்டார். தமயந்திகிட்ட இந்த மாதிரி சொன்ன உடனே அவரோட அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுவிட்டார். அவர் அங்கே குழந்தைகளை பார்த்துட்டு சந்தோஷப்படுறா. ஆனால் நலன் நினச்சி கவலைப்படுறா தமயந்தி. ஆனால் அது அதே வஸ்திரத்தோடு தான் இருக்கான்னு சொல்லுவாள். வேறு வஸ்திரம் மாற்றிக்கல, அவர் எப்படி இருக்காரோ நான் அப்படி இருக்கேன்னு இருந்தாலும். அதுக்கப்புறம் காளி கோவிலேருந்து போனா இல்லையா அந்த நலன், ஒரு இடத்துல அப்படியே நெருப்பு பத்திண்டு எரியறது. அதுக்குள்ளே ஒரு கார்கோடக பாம்பு உட்காண்டிருக்கு, என்னை காப்பாற்றுங்கிறதான். உடனே இவன் போய் அந்த நெருப்புலேருந்து அந்த காப்பாற்றினா அந்த கார்கோடக பாம்பு. அந்த கார்கோடக பாம்பு கட்ட விரல் அளவுக்கு தான் இருந்துதான். அதனால் அப்படி கட்ட விரல் அளவுக்கு இருந்த அந்த பாம்பை கையில் அப்படி பிடிச்சிண்டு அதை தூக்கிண்டு ஒரு 10 ஸ்டெப்பு கூட போயிருக்க மாட்டான். என்னாச்சு அப்படின்னாக்க அந்த பாம்பு இவனை தீண்டிடுச்சு. தீண்டின உடனே அதோட விஷம் என்ன பண்ணிட்டு மடமடன்னு இவனுடைய உடம்புல ஏறி போயிடுது. ஏறி போன உடனே அவனோட ரூபமே மாறி போயிடுது. அழகான ரூபம் இல்லையா, அந்த ரூபமே அவனுக்கு மாறி போயிடுது. கருப்பாக போயிட்டான், குட்டையாக போயிட்டான். அப்புறம் விகாரம் ஆயிடுத்து முகமே, கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறி போயிடுது. கேட்குறான், உன்னை காப்பாற்றினதுக்கு இதுதான் பலனா அப்படின்னு கேட்டான். அது சொல்லிட்டு உன்னோட நன்மைக்காகத்தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்கோடக பாம்பு, உன்னோட சுயரூபத்தோடு நீ எங்கே போனாலும் உன்னை எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிடுவா, உனக்கு எந்த உன்னை காப்பாற்ற மாட்டா யாருமே, அதனால இந்த மாதிரி நான் பண்ணேன். அப்புறம் என்னுடைய இந்த விஷம் என்னுடைய இந்த விஷம் வந்து உள்ளே போயிருக்கு இல்லையா உனக்குள்ள, அப்போது உள்ளுக்குள்ள சனியை போய் இது தாக்கும், அதுக்காக தான் அந்த விஷத்தை நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லித்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லித்து அப்படின்னாக்க, இந்த ரூபத்தோடையே நீ எங்கே போகணும்னாக்க அயோத்தி தேசத்துக்கு போ, அங்கே ரிதுபர்ணங்கிற ராஜரிஷி இருக்கான், அவன்கிட்ட போய் ஏதாவது வேலை பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டு, அந்த ரிதுபர்ணங்கிற ராஜா சூதாட்டத்தில் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால நீ அவர்கிட்டேருந்து அந்த வித்தையை தெரிஞ்சுட்டு நீ உன்னுடைய அந்த வித்தையை நீ தெரிஞ்சுட்டாலே என்ன ஆகிடும்னாக்க அந்த உடம்பில் இருக்கிற அந்த கலி புருஷன் ஓடி போயிடுவான். நீ வித்தையை தெரிஞ்சுக்கிற போது அவன் ஓடி போயிடுவான். அதுக்காக தான் இந்த வித்தை கொடுத்தேன், இந்த உனக்கு இந்த நிறத்தை இந்த இதை உன்னுடைய உடலே ரூபத்தையே நான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு, நான் ஒரு வஸ்திரம் கொடுக்குறேன், உனக்கு எப்போ இதை பயன்படுத்திக்கணுமோ அப்போ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை நீ பயன்படுத்தினேன்னா உன்னுடைய பழைய ரூபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மாமி கை தட்டுறா. ரொம்ப ரொம்ப அப்படியே ஒன்றி போயிட்டா அந்த இது கதையோட. கருப்பாக குட்டையாக விகாரமாக இருந்த நளன் என்ன பண்ணால், தன்னை நளன்னு சொல்லிக்கல, நளன்னு போய் சொல்லிட்டா சிரிக்க மாட்டாள் எல்லாரும், பாகுகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ரித்துபர்ண ராஜா கிட்ட போய் சொல்லிண்டான். உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நான் நன்னா சமையல் பண்ணுவேன் அப்படின்னா. இவனுக்கு ஞாபகம் வந்துடுது,
ஆனால் இந்த இந்திரன் கொடுத்த எப்போ வேணாலும் நான் கூப்பிட்டா வருவேன்னு சொன்னேன், அது ஞாபகம் வரல. ஏன்னா சனி உள்ளே இருக்குது. நல்ல வேளை இது ஞாபகம் வந்துருக்கு, நான் நல்லா சமையல் பண்ணுவேன் அப்படின்ட்டான். அப்படியா, போ சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லி சமையல்காரனாக வச்சு விட்டான். ஆனால் இவன் வந்து நன்னா ரொம்ப நன்னா சமையல் பண்ணுறான், கொண்டு வந்து கொடுக்குறான். ஆஹா, ரொம்ப நன்னா இருக்கே உன்னோட சாப்பாடே, ரொம்ப ஜோராக இருக்குன்னு அதான் நல்லா பார்க்காம சொல்லிட்டோமே. அதனால் ரொம்ப புகழ்ந்து போயிட்டான். புகழ்ந்து நிறைய காசு பணங்கள்லாம் கொடுக்குறான். நளச்சக்கரவர்த்தி எல்லாத்தையும் வாங்கிட்டான். இப்படியே எத்தனை வருஷ காலம் ஆச்சு? 3 வருஷ காலம் ஆயிடுத்து. தமயந்தியோட அப்பா பீமராஜா இப்போ என்ன பண்ணினார், ஒற்றர்களெல்லாம் அனுப்பி பல தேசங்களுக்கெல்லாம் அனுப்பி போய் தேடிட்டு வாங்கோ அப்படின்ற. நளன் எங்கே இருக்கான்னு தமயந்தியும் சொல்கிற. அப்பா கூட தமயந்தி தான் இதோடைய அவளோட இந்த ஐடியா கொடுத்ததே தமயந்தி தான். இப்போ தேடிட்டு வாங்கோன்னு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து சொன்னார், ரிதுபர்ண ராஜா கிட்ட சமையல்காரனாக இருக்கிறவனை பார்த்தா எனக்கு நளன் மாதிரி தான் தெரியறது, ஆனால் உருவமெல்லாம் மாறி போயிடுத்து, அவன் தன்னை பாகுகன்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு வந்து அவன் சொன்னான். தமயந்தி இப்போ ஒரு யுக்தி பண்ணினான். இது பெரிய புரட்சி அப்படின்னுவர் கிருஷ்ண பிரேமி சுவாமி இந்த இடத்துல. ஏன்னா தமயந்திக்கு மறுவிவாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, சுயம்பரம்னு வச்சுட்டாக்க மானியாக இருக்கான் இல்லையா, அந்த நளன் ஓடி அலறிண்டு வந்துடுவான் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுத்தாளாம் அப்பாவுக்கு தமயந்தி. ஆனால் சுயம்பரத்தை பிரகடனம் பண்ணாதபடி, ஏன்னா பல தேசத்து ராஜாக்கள்லாம் வந்துடுவா, அவமானமாக போயிடுமே. அதனால ஒரே ஒரு சுயம்பர பத்திரம், நேற்று கூட ஒரு சினிமாவில் சொன்ன, ஒரே ஒரு பத்திரிக்கை மட்டும்தான் நான் அடிச்சிருக்கேன், உனக்கு மட்டும்தான், அந்த மாதிரி ஒரே ஒரு பத்திரம் எழுதி ரிதுபர்ண ராஜாவுக்கு மட்டும் அனுப்பிட்டு, அதில் என்ன பண்ணினா, இவன் வந்து ரதம் ஓட்டுறதுல ரொம்ப கெட்டிக்காரன்னு அவளுக்கு தெரியும், அதனால நாளைக்கே கல்யாணம் அப்படின்னு போட்டுட்டான். ஏன்னா அப்படி ஓட்டின்னு யாராவது வராடா பார்க்கணும், எல்லாத்தையும் இவளுக்கு அப்படி ஒரு மைண்டில் அவ்வளவு கெட்டிக்காரி. நளனை விட கெட்டிக்காரி தமயந்தி. சபையில் ரிதுபர்ண ராஜா படிச்சுட்டு இருக்கான். படித்த போது இதை காதில் கேட்டுட்டான் சமையல்காரன். டாடா, தமயந்தி எப்படி இதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டாளே அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். ரிதுபர்ண ராஜா சொல்கிறார், இன்றைக்கே புறப்படணும், இப்போதே புறப்படணும், இந்த க்ஷணமே புறப்படணும், அப்போ தான் இன்னைக்கு நாளைக்கு காலம்பரத்துக்குள்ளே போக முடியும், ராத்திரிக்குள்ளே போக முடியும். காலம்பரை வந்து இது மாதிரி அவள் கல்யாணம் சுயம்பரம்னு வச்சுருக்கா அப்படின்னு தன்னுடைய ரதசாரதியை கூப்பிட்டுக்கிறான். அந்த ரதசாரதி ஏறி உட்காந்து ஓட்டுறான். பாகுகனையும் கூப்பிட்டுட்டான். ஏன் பாகுகனை கூப்பிட்டான்னா, சமையல் பண்ணி சாப்பிடணுமே, அதனால சமையல்காரனையும் கூட கூட்டின்னு போயிட்டான். அதிவேகமாக போப்பா அப்படின்னு சொல்கிறான் ரிதுபர்ண ராஜா. அவனால் வேகமாக ஓட்ட முடியல. அப்புறம் அப்படி வேகமாக ஓட்டினதில் அவன் கொஞ்சம் என்ன ஆகிட்டான், அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், அவனால் ஓட்டவே முடியல. உடனே நளச்சக்கரவர்த்தி இப்போ தான் சொல்கிறான். நளச்சக்கரவர்த்தியான அந்த பாகுகன் சொல்கிறான், எனக்கு வந்து ரதம் ஓட்ட தெரியும், நான் ஓட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காண்டான். வாயு வேகம், மனோவேகமாக ரதம் அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கான். இன்றைக்கி ஏரோப்ளேன் போகிற மாதிரி பறந்து போகிறதான் அந்த ரதம். எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், இப்படி 3 சொல்கிறதுக்குள்ளே ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டான். அவ்வளோ வேகமாக பறந்தானா. அப்படி பறக்கிற போது ரதம் ஆடலை அசையலை, ராஜா அணுக்குலையாமல் உட்காண்டிருக்கான். அப்படியே வியந்து போயிட்டான். பாகுகா, இவ்வளோ வேகமாக ஓட்டுறியே, சமையலை தவிர உனக்கு இந்த கலையும் தெரியுமா? உனக்கு தெரியும் அப்படின்னா இதில் இருக்கிற நுட்பத்தை எனக்கு நீ சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டான். சொல்லி கொடுத்தா நீர் எனக்கு என்ன சொல்லி கொடுப்பீர் அப்படின்னு கேட்டான். இப்போ கொஞ்சம் ஞாபகம் வந்துடுது. அதை உடனே எனக்கு தியூதம் அப்படிங்கிற சூதாட்ட கலை ரொம்ப நன்னா தெரியும், அதில் நான் சாமர்த்தியம் உள்ளவன், அதனால அதை சொல்லி கொடுக்குறேனே அப்படின்னா, கார்கோடகன் இதைத்தானே சொன்னான், அவர்கிட்ட இந்த தியூதத்தை கற்றுக்கோ, அங்கே நீ போன்னு சொல்லிட்டு இல்லையா, அதனால சரின்னு சொல்லிட்டான். இத்தனை நாளாக அவனுக்கு ஞாபகம் வரல, இன்னைக்கு ஞாபகம் வந்துடுது. ஏன்னா களி கொஞ்சம் கொஞ்சமாக விடுறது இவனை. மகா புருஷா 2 பேருமே இவாளுக்கு அந்த நுட்பத்தை காண்பிச்சு கொடுத்தாலே போகிறோம். விதர்ப்ப தேசம் வரத்துக்குள்ள 2 பேரும் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்க 2 வித்தையும் கற்றுக்கிட்டான் விதர்ப்ப தேசம் வரத்துக்குள்ள. ஏன்னா 2 பேருமே மகா சமர்த்தர்கள். யூத வித்தியை தெரிஞ்சுட்டான் அப்படின்னு அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுது, அது உள்ளே போன உடனே அந்த கலி புருஷன் தொப்புன்னு குதித்து வெளியில் ஓடி போயிட்டான். அவன் விட்டுட்டு இப்போ இவன் என்ன பண்ணணும், தன்னுடைய வேஷத்தை மாற்றிக்கல, அந்த ஆடையை பயன்படுத்திக்கல. ஏன்னா எப்படி தமயந்தி இந்த சுயம்பரத்துக்கு சம்மதிச்சா,
அதனால நம்ம அந்த ரூபத்தோடு போனால் அவள் இது பண்ண மாட்டா. என்ன ஆச்சு, அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக அதே ரூபத்திலேயே வரான். விதர்ப்ப ராஜா என்ன பண்ணினா, யாரையுமே கூப்பிடலையே, இவர் தானே கூப்பிட்டுருக்கார். அதனால சமயக்கார தனியாக ஒரு அறையெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து சௌகரியமாக அனுப்பிச்சி வச்சுவிட்டேன். உட்காந்து 9 ராத்திரி ஆகிடுது, நாளைக்கு காலம்பரம் தான் சுயம்பரம், அதனால் நீங்கள் இங்கே இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரன் பாகுவும் உள்ளே போயிட்டான் சமையல் பண்ணுறதுக்கு. நம்ம தமயந்தி என்ன பண்ணினா, இப்போது தன்னோட சேடி பெண்ணை அழைச்சா. ஒவ்வொரு இடத்துலையும் அவளோட புத்திமதி தான் அங்கே சாதுரியமாக இருக்குது. சமையல்காரனை அழைச்சா, சொல்லி நீ போய் தன்னுடைய சேடி பெண்ணை அழைச்சா, நீ போய் அவர் எப்படி தளிகை பண்ணுறாருன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு. அங்கேருந்து வந்தாவோ, இன்றைக்கி தான் நம்ம ஒரு அடுப்பு வச்சுருப்போம், சூரிய வெளிச்சத்தில் வச்சா அடுப்பு தானே எரியும்னு. அன்றைக்கே ஒரு விறகு அப்படி சூரிய வெளிச்சத்தில் காமிச்சான், பதன்னு எரியறது. அதை கொண்டு வந்து அடுப்பை மூட்டி சமையல் பண்ணுறான். தண்ணிக்கு என்ன பண்ணான்னா, சொல்லியிருக்கேன் வருணதேவன் கொடுத்துருக்கானே, ஒரு பாத்திரத்தை வச்சான், தண்ணி அப்படியே ரொம்பறது. அதையும் பார்த்தா இந்த சேடி பெண். அடுத்ததாக என்ன பண்ணினா அப்படின்னாக்க, சாமானை திட்டமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு அளவுலாம் ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணா அப்படின்னா, இப்படி கை அப்படி காமிக்கிறான், திட்டமாக சாமான் விழறது, அழகாக சமையல் பண்ணிட்டு இருக்கான். இத்தனையும் பார்த்தா அந்த சேடி பெண் ஓடி வந்து தமயந்திக்கிட்ட சொல்லிட்டான். தெரிஞ்சு போயிட்டு தமயந்திக்கு, இவர் தான் நலச்சக்கரவர்த்தி தான் வந்திருக்கார். ஏன்னா யமதர்மராஜா இந்த இதெல்லாம் வரமெல்லாம் கொடுத்துருக்கார் அவர், அதனால அவர் தான் வந்திருக்கார் தெரிஞ்சு போயிடுது. ஆனால் நடனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அவளுக்கு. ஆனால் தான் முதல்ல போகலை. என்ன பண்ணினா, குழந்தைகள் 2 குழந்தைகள் அவளுக்கு, ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, 2 பேரையும் அனுப்பி, யார் அந்த சேடி பெண்ணோடையே அனுப்பி, நீ இந்த 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட குழந்தைகள் பட்சணம் கேட்குறது, அதனால் பட்சணம் இருந்தால் கொடுன்னு கேட்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பினா. குழந்தைகளை பார்த்தா அப்படியே கண்ணில் ஜலமாக வந்துடுது. ஏன்னா இத்தனை நாள் பிரிஞ்சிருந்துருக்கான் இல்லையா. உடனே அப்படியே கட்டின்னு அந்த குழந்தைகளை கொஞ்சி குலாவறான். உடனே சேடி பெண் கேட்குறான், என்னையா அது, இவ்வளவு பிரியம் காட்டுறல இந்த குழந்தைகள் பேரில் அப்படின்னு அவள் கேட்டா. அப்போ ஒன்றும் இல்லைம்மா, எனக்கும் இவள் வயசில் குழந்தைகள் இருக்கா, அதனால இவளை பார்த்த உடனே எனக்கு பிரியம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டான். அப்போ அந்த சேடி பெண் ஓடி வந்து இந்த விஷயத்தையும் சொல்லிட்டான். இவள் கண்டுபிடிச்சுட்டா வந்தது நலச்சக்கரவர்த்தி தான் அப்படின்னு. உடனே தான் போகணும் இல்லையா, தான் போகலை, அப்பா பீமராஜா கிட்ட வந்து சொல்கிறா, அப்பா அவர் தான்ப்பா வந்திருக்கார் அப்படின்னு. உடனே பீமராஜா என்ன பண்ணினார், ரிதுபர்ண ராஜா கிட்ட வந்து, உங்களுடைய இடத்துல சமையல்காரனாக வேலை பார்க்குறானே, அவன் எத்தனை ஆண்டுகளாக வேலை பார்த்துட்டு இருக்கான், எத்தனை வருஷமாச்சு அவன் வந்து அப்படின்னு கேட்டார். இத்தனாவது வருஷம் இந்த தேதியில் எங்கிட்ட வந்து சேர்ந்தான் அவன். ஆனால் அவன் சாரத்தியம் பண்ணுறதுலேயும் ரொம்ப கெட்டிக்காரன், மகா சமர்த்தன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சொன்னார், அவன் தான் என்னோட மாப்பிள்ளை நலச்சக்கரவர்த்தி அப்படின்னு. நலச்சக்கரவர்த்தியா எங்கிட்ட சமையல்காரனாக இருந்தான் அப்படின்னு வருத்தப்பட்டு கூப்பிட்டு விசாரித்த உடனே நலன் சொல்கிறான், கஷ்டமான தசையில் இருக்கிற போது பேரை பிரகடனப்படுத்திக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வெட்கப்படுவா இல்லையா, நீங்கள் என்னை வேலைக்கும் சேர்த்துக்க மாட்டேன், அதனால நான் மறைஞ்சு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்துடுத்து, காலதேசத்தை அனுசரித்து அப்படின்னு சொன்னான் நலன். உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டா. இப்போ என்ன பண்ணினான், கார்கோடகன் கொடுத்த அந்த வஸ்திரத்தை எடுத்து அணிஞ்சின்ட்டான். ஒரிஜினல் ரூபம் அவனுக்கு கிடச்சிடுச்சு. ஒரிஜினல் ரூபம் கிடச்ச உடனே தமயந்தி ஓடி வரா, குழந்தைகள் ஓடி வரா, அப்படியே விழுந்து கட்டிக்கிறா எல்லாரும். இப்போது தியூத வித்தையை கற்றுட்டான் இல்லையா, அதனால சகோதரனோட போய் மறுபடியும் சூதாடி இழந்த ராஜ்யத்தெல்லாம் பெற்றுட்டான். ஆனால் அந்த சகோதரனையும் வாழ வச்சுட்டான். ஏன்னா அவனுக்கும் சில பிரதேசங்கள் எல்லாம் கொடுத்து நீயும் இரு அப்படின்னு சொல்லிட்டான். இவ்வளவு கஷ்டங்கள்லாம் வந்திருக்கே, ஏன் வந்தது அப்படின்னு நினச்சான். சனி பகவானை சோஸ்திரம் பண்ணினான், திட்டலை, சனி பகவானை சோஸ்திரம் பண்ணினான். சனி பகவான் பிரத்யட்சமாயிட்டான். பிரத்யட்சமாகி, அப்பா நான் இனிமே உனக்கு அனுகூல சனியாக தான் இருப்பேன், உனக்கு எந்த பிரதிகூலமும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் வேதவியாசரே சொல்லியிருக்கு. கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்த்யா நளஸ்ய ச கிருதுபர்ணஸ்ய ராஜரிஷேஹே கீர்த்தனம் கலிநாசனம். நளச்சக்கரவர்த்தி, தமயந்தி, இந்த ராஜா
இந்த கார்கோடக பாம்பு இவளை மனசால் நினச்சி இந்த கதையை யார் கேட்குறாளோ அவளுக்கு சனி உபாதையே இருக்காது, மனம் உறுதி கூடும், வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் அவர்கள் மீட்கலாம் அப்படின்னு பலஸ்ருதி ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். சௌக்கியமாக இருக்கிற காலத்தில் ஒருத்தன் தர்மிஷ்டனாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கோம், ஆனால் தர்மிஷ்டனாக இருப்போமோ இருக்க மாட்டோம், பல வழிகளில் கெட்ட வழிகளில் போயிடுவோம். ஆனால் ஆபத்து காலத்தில் கூட நளனும் தமயந்தியும் சத்தியசந்தர்களாக இருந்தால் சுக துக்கங்களை சமபுத்தியோடு பார்த்தார்கள். அப்பவும் இவா 2 பேரும் தங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு இருந்தா அப்படிங்கிறது தான் இவாளுடைய சரித்திரத்தில் உள்ள சாரம். இந்த நல சரித்திரத்தை கேட்குறவாளுக்கு வேதவியாசர் சொல்கிறார், நான் சொல்லலை, சொல்கிறார், இதிகாசம் இதம் சாப்பி கலிநாசனம் உச்சியதே. கலியுடைய தோஷங்கள்லாம் தோஷங்கள் போயிடும். அதுக்கப்புறம் சோஷ்யந்தி சாப்பிய தீக்ஷணம் துவயி ந லக்ஷ்மி ஸ்தானிய திஜஷ்யதே. இதை யார் உபன்யாசம் பண்ணுறாளோ, யார் கேட்குறாளோ, யார் ஆர்கனைஸ் பண்ணி சொல்லுன்னு சொன்னாலோ எல்லாருக்கும் பலன் உண்டு. என்ன பலன் அப்படின்னா, லக்ஷ்மியோடைய அக்கா, நான் சொன்னேன் ந லக்ஷ்மி ஸ்தானிய, லக்ஷ்மியோடைய அக்கா உங்களுக்கெல்லாம் யாருன்னு நன்னா தெரியும், அவள் உங்கள் பக்கமே வரமாட்டா. அதுக்கப்புறம் சொல்கிறான், அர்த்தாஸ் தன்யோபபன்னன் பன்யந்தே தன்யஸ்தாஞ்ச கமேஷ்யதி. எல்லாருக்கும் எல்லா பெருமையும் ஏற்படும் அப்படின்னா இங்கே கேட்ட நீங்கள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் சொல்கிறார் பாருங்க அவர், புத்திரான் பௌத்ரான் பசுஞ்ச சைவ வேப்பியசே ரிஷூச்ச அக்ரியதாம் அப்படிங்கிற உங்களுடைய பிள்ளைகள் புத்திரான் பௌத்ரான், உங்களுடைய பேரன்கள் பேத்திகள் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டிருக்கேன், அவளுக்கெல்லாம் பலன் போயிடுமா. என்ன பலன் அப்படின்னா அக்ரியதாம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். அக்ரியதாம் அப்படின்னா முதன்மையானவளாக இருப்பாளாம், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவான். இப்போ உங்கள் குழந்தைகள்லாம் போய் 10th கிளாஸ் 12th கிளாஸ் போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்டிருக்கேன், உங்கள் குழந்தைகள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறார், அரோக பிரீத்திமான் செய்வ பவிஷ்யந்தி ந சம்சயக. வியாதி இல்லாமல் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பான்னு வேதவியாசரே இந்த பலனை இதில் சொல்கிறார். அடியேனுக்கு இந்த வாய்ப்பை அளித்த ட்ரஸ்டி கணேஷ் சர்மா மற்றும் வாலண்டியராக பணிபுரிகிற இங்கே எல்லாருக்கும், பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிருதஜ்ஞையை தெரிவிச்சுண்டு, ஏதாவது அடியேன் தவறாக சொல்லியிருந்தால் க்ஷமிக்கணும்னு பிரார்த்தித்து, இந்த சோஸ்திரத்தின் இந்த சரித்திரத்தினுடைய பலஸ்ருதி ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது, அதையே அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயஸ்ய